எது ஃபோக்கஸ் ஆயிடும். என்ன மாதிரி பார்க்க போனால் ஒரு பிரபலமான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணிருப்பாரு. ஸோ அந்த இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, தலாஜி சார் வந்து பார்த்தா சினிமா விட்டு வளர்க்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஆங்கர் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அவர் தெளிவாக பதில் சொல்லியிருப்பாரு. எங்கள் பேஷன்றது ஹாபி மாதிரிங்க. அவருக்கு வந்து ரேசிங் பிடிச்சிருக்கா ரேசிங் போவார், கலந்துப்பாரு. அதுக்குன்னு ரேசிங்கே ஃபுல்லாகவே இருக்க முடியாது. அவருக்கு ஒரு பிரேக் தேவை. அந்த பிரேக்குக்கு ரேசிங் போடுறாரே தவிர திரும்பி ஒரு சினிமா நடிப்பார். படம் நிறைய படம் கமிட்மெண்ட் ஆயிருக்காரு. ஆனால் நெக்ஸ்ட்டு ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம். இது வரைக்கும் வந்து பண்ண ஒரு பேன் இண்டியன் டேரக்டர் கூட தலேஜி சார் ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த பேன் இண்டியா டேரக்டர் யார் சார் அப்படின்னு அதை கேட்டுப்பாரு. அது நாங்கள் சொல்ல முடியாதுங்க. அது சஸ்பென்ஸ். பட் ஆனால் அந்த பெரிய டேரக்டர் அது சைன் ஆக போது. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தலேஜி சார் குட் பேட் ஆகல திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு வந்து விடாமிஷ் அப்டேட்னா சார் விடாமிஷ் படம் எப்போ வந்து கேட்கும் போது விடாமிஷ் திரைப்படம் அது வந்து எப்போ வேணால் வெடிக்கலாம். அதை பற்றி இன்னும் ரிலீஸ் டேட் வந்து எங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியாது. ஆனால் அது எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து குட் பேட் ஆகல திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு கன்ஃபார்ம் இருக்குது. குட் பேட் ஆகல திரைப்படம் வந்து விடாமிஷ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது கமெண்ட் பண்ண தலேஜி சார் வந்து யார் கூட இப்போ நெக்ஸ்ட் படம் பெரிய படம் பண்ண போகிறாரு